ஆரோக்கியமான வெள்ளை காராமணி சுண்டல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காராமணி சுண்டல் செய்யலாம். இந்த வெள்ளை காராமணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நார் சத்து அதிகம் உள்ளதுனால உடம்பு எடையை குறைச்சி பசியை கம்மி பண்ணும். இது உள்ள ரத்த சிவப்பணுக்களை அதிகப்படுத்துறதுனால இது ரத்த சோகைக்கு நல்ல மருந்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அந்த காராமணியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கு. அதை அமுத்துனா இப்படி தோல் உரிகிற அளவுக்கு இருக்கணும் ஊறி. இதை ஒரு குக்கரில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் தேவையான உப்பு போட்டு 2 விசில் விட்டோம்னா மூடி வச்சு 2 விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இஞ்சியும் போட்டுக்கலாம் வேணும்னா. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா வரமிளகா, உளுந்தம்பருப்பு இது 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கருவேப்பிலையை எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்குவோம். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான சுண்டல் இது. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் செவந்தோடனே பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. அதுவும் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசம் வரட்டும். இப்போ இந்த வேக வச்ச காராமணியை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதில் தண்ணியெலாம் வடிச்சிட்டு அப்புறம் சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றுனது இருக்கும், அதனால் அதை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான காராமணி சுண்டல் செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தாளிக்கும் போது நீங்கள் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது அதெல்லாம் தேவையில்லை, அதனால் நாங்கள் போடலை. நீங்கள் வெங்காயம், இஞ்சி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பாருங்கள், அதில் இருந்த தண்ணிலாம் போய் நல்லா சுண்டல் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், கொத்தமல்லி, இல்லை 2ஐயும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு கலக்கி எடுத்து வச்சோம்னா காராமணி சுண்டல் தயார். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்ஸ் கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.